பங்கு கொள்ளுங்க. முதல் நாள் நேரத்தோடு வந்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே சில காரியங்களை குறித்து நான் பேசுவதாக இருக்கும்பொழுது, ஆண்டவரே என்ன பேசுறது, என்ன செய்யுது, இதை காரியத்தை குறித்து பேசலாமான்னு நினைக்கிறப்போ திடீர்னு பாட்டு எடுத்தோம். அந்த பாட்டிலே அந்த வார்த்தை வந்துச்சு. அப்புறம் பார்த்தா சிஸ்டர் ஜெபிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன சொன்னாங்கன்னா, சபையில் உட்கார இடத்துல நிற்கிறபடியாய் கர்த்தர்னால அப்படியாக ஆண்டவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. நின்று கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் தலைப்பை. கர்த்தர் அது அப்படியே நிறைவேற்றுகிறார். எப்பவுமே ஒரு பிரசங்கம் எடுத்துன்னு வரப்போ அதுக்கு ஆண்டவர் எப்படியாவது அதை திறக்கணும், அந்த ஒரு வார்த்தையாவது எனக்கு காண்பிக்கணும்னு நமக்கு ஜெபிச்சு தான் வருவோம். பாட்டிலையோ சாட்சியிலையோ இல்லாட்டி ஜப குறிப்பிலோ அது கரெக்டாக வந்துடும். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. இங்கே யோசபாத் ஒரு மனுஷர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், அவங்களுக்கு யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள். அவர் என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூட்டுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை தேடுகிறதுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இவங்களை குறித்து நான் சொல்லிடுறேன். யுத்தம் வந்துடுச்சு, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, எதிரிட்டு வந்து விட்டார்கள். இதை நாம் ஜெயிக்க வேண்டும். யுத்தம் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். இந்த யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது, யுத்தம் செய்ய எதிரிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுவது தெரியல. ஒன்று முடியும், உபவாசிக்கணும், ஒருமுகப்படணும். என்ன பண்ணும், கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, அதில் 5 படித்தா அவங்களுக்கு தெரியும், கடைசியில் படிங்க. கூடின சபையிலே நின்று, எங்கே வந்து நின்றுட்டாங்க, சபையில் நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. நாம் எங்கே நிற்கிறோம், அவங்க என்ன பண்ணாங்க, சபையில் எதுக்காக வந்து நின்றார்கள், அவர்களுக்கு யுத்தம் வந்துருச்சு, அவங்களுக்கு போராட்டம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை வந்துச்சா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நிற்கிறோமா, அவசரப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. சரி, எங்கே நிற்கிறீங்க, எப்படினாலும் ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். இங்கே அவர் சபையில் போய் நின்றார். நீங்கள் நிற்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. எங்கெல்லாம் போய் நிற்கிறீங்க, பிள்ளைங்களுக்காக ஸ்கூலில் போய் நிற்கிறீங்க, நின்று தான் ஆகணும் இல்லையா. வேற எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குல்ல, எங்கெல்லாம் போய் நிற்கிறீங்க, பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும். அப்புறம் ஓடுற ட்ரெயினில் ஏற முடியுமா, அப்போ என்ன பண்ணணும், ட்ரெயினுக்காக நிற்கணும். நின்னாதான் ஆபத்து இல்லாமல் நின்னாதான் ஏற முடியும். நிற்காத எப்படி ஏறணுவீங்க, ஓடி போய் ஏறணும், என்ன ஆகும், தடிக்கி விழுவோம். நமக்கு என்ன இருந்துடும், ஒரு நிமிஷம் நிற்கணுங்க. அல்லேலூயா. அடுத்தது வேற எங்கெல்லாம் நிற்கிறீங்க, கிச்சனில் நின்றுக்கிட்டே சமைக்கிறேங்க. அதுதாங்க ஸ்ரீகளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. நின்றுட்டு ஐயோ இன்னைக்கு எப்போ வந்து உட்காருவோம், சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருமா, ரெஸ்ட்டு கிடைக்குமா, நின்று தான் ஆகணும். ரேஷன் கடையில் நிற்போம், எங்கே நிற்கலாம், நாங்கள் நின்று தாங்க ஆகணும். அல்லேலூயா. அங்கே கூட என்ன பண்ணிவிடுவோம், எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி அதோ அவங்க முன்னாடி தான் நின்று போய் நின்றுடுவோம் இல்லையா. அல்லேலூயா. வேற எங்கெல்லாம் நிற்பீங்க, நின்று தான் ஆகணும். சில இடத்துங்களில் பேங்க்கில் போய் நிற்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ரூல்ஸே போட்டிருப்பாங்க. வேற பைக்கில் போகிறப்ப சிக்னலில் நிற்போம், கரங்க தட்டலாமா. அல்லேலூயா. சிக்னலில் நிற்கணும். அங்கே என்ன போட்டிருக்கோம், இப்போ போடல அந்த சிக்னல், என்னது, நின்று கவனித்து செல் போ இல்லையா, அப்படி தான் அப்போல்லாம் போட்டிருக்கோம். இப்போ கூட சில இடத்துல இருக்குது, நின்று கவனி செல். அப்போ என்ன பண்ண, முதலாவது நிற்கணுங்க. நின்று மோசே எங்கே நின்றாரு, திறப்பின் வாசலில் நின்றார். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கோங்க. என்ன பண்ணாங்களாம், நின்றார்கள். அதில் நீங்கள் 17ஆம் வசனத்தை படிங்க. 17, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா. நீங்கள் என்ன பண்ணணும், தரித்து நிற்கணும். எங்கங்க நிற்கிறதுக்கே நேரம் இல்லைங்க. அல்லேலூயா.
அவசரம் தான் வாழ்க்கையில். என்ன பண்ணக்கூடாதுங்க வாழ்க்கையில்? அவசரப்பட்டீங்கன்னா என்ன பண்ண, அவசரப்பட்டு சில பேர் முடிவெடுத்துடுவாங்க, பின் விளைவுகளை பார்ப்பதில்லை. அவசரப்பட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க வாலிப பிள்ளைங்க? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க இல்லையா? அவசரம், நிற்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை, பெரியவங்க ஆலோசனை கேட்பதில்லை. அல்லேலூயா. என்ன பண்ணிடுறாங்க? தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க, அவங்களே போகிறாங்க. 6 மாதத்தில் டைவர்ஸ், 3 மாதத்தில் டைவர்ஸ். அல்லேலூயா. கலங்கி நின்று தவித்து நிற்க கதி இல்லாமல் எங்கே போவது எங்கே வருவது என்று கலங்கி நிற்கிறார்கள். இங்கே என்ன சொல்கிறாரு யோசபாத்துக்கு? என்ன பண்ணுற? அந்த கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்க. உங்களுக்காக யார் செய்ய போகுது? யுத்தம் உங்களுடையது அல்ல, யாருடையதான்? தேவனுடையது. அல்லேலூயா. யுத்தம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? தரித்து நிற்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம தரித்து நிற்க வேண்டும். நிற்கிறதுல ஓடு 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 ஓடு, நிற்க நேரம் இல்லைங்க. அம்மா எங்கே போகிற? ஐயோ எனக்கு நிற்கல, டைம் ஆச்சுங்க, நான் ஓடுறேன். அல்லேலூயா. நின்று இருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்காது. அல்லேலூயா. அது நிறைய காரியங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இதுலேருந்து பாதுகாத்திருப்போம். அல்லேலூயா. நின்று நிதானித்து யோசிப்பதற்கு நேரம் இல்லை. நேரம் இல்லைங்க. இப்போ என்ன எதுக்குமே நேரம் இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் கொண்டு இருக்கிறது. எல்லாம் கடகடன். அப்போல்லாம் மாவு அரைச்சி தான் இட்லி ஊற்றுவோம். இப்போ அப்படி இல்லை. மாவு வாங்கிற மாவு கிரைண்டர் கூட போயிடுச்சு. கிரைண்டர்லாம் கழுவி வச்சாச்சு. ஒரு பாக்கெட்டு மாவு ஊற்று இட்லி. அது புளிச்சிருக்கா, நாற்றடிக்குதா, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும். அதில் கேட்டா என்னங்க வயிறு வலி, இட்லி தான் சாப்பிட்டேன். என்ன சோடா மாவு இதில் நிறையா போட்டாங்க. நம்ம வீட்டில் அரைச்சா சோடா மாவு போட நல்லபடியாக சாப்பிடுவோம். அல்லேலூயா. அப்புறம் என்ன இல்லை, அரைக்கிறது இல்லை, எக்ஸசைஸ் இல்லாத போயிடுச்சு. என்ன பண்ணுறது உடம்பு? அல்லேலூயா. பலூன் மாதிரி ஊதிட்டு போயிருக்குது. அல்லேலூயா. ஏன்? அரைக்கிறது நின்று போச்சு. அப்புறம் ஆட்டுறது இப்படி இப்படி கொடுக்குற எக்ஸசைஸ். இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் வீட்டில் பண்ணாதனால யோகாவுக்கு போகிறோம் இல்லையா? எங்கே போகிறோம் இப்போ? யோகாவுக்கு பணத்தை கட்டிட்டு அங்கே போகிறோம். எங்கே பணத்தை கட்டாதே, நம்ம இங்கேயே செய்யலாம். நான் இங்கே வீட்டுக்கு வந்து தான் அம்மி ஆட்டுக்கல்லையே கொடுத்தேன். கொடுக்க மனசே இல்லை. அதில் அரைச்சாதான் அரைக்கணும். எங்கள் அம்மா பழக்கம். அதனால எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் அரைச்சாதான் மரித்தார்கள். ஒரு வியாதி இல்லாமல் மரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா படுத்தாங்க, நித்திரை அடைஞ்சாங்க, இறந்துட்டார்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது எதுவும் இல்லை, அவசரம். ஏன்னா டைம் இல்லை, நிற்பதில்லை, நின்று நிதானிக்க நேரம் இல்லை. இங்கே தரித்து நின்றார்கள். அங்கே என்ன செய்யப்பட்டது? கர்த்தர் யுத்தம் பண்ணார். ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா? நீங்கள் நேராக வீட்டில் போய் பார்த்துங்க. ஜெயித்தார்கள். ஜெயித்து எப்படி தெரியுங்களா? கொள்ளையிட்டார்கள். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அப்படி உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஒன்றே ஒன்று, நின்று நிதானிக்க வேண்டும், தரித்து நிற்க வேண்டும். எங்கே தரித்து நிற்க வேண்டும்? தேவ சமூகத்தில். அங்கே போய் இங்கே போய் நிற்கக்கூடாது. நின்றால் உங்களை மாற்றி விடுவார்கள், உங்களை குழப்பி விடுவார்கள், உங்களை யோசிக்க விட மாட்டார்கள். அல்லேலூயா. இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களை நிற்க வச்சுட்டு அவங்க வருவாங்க. அல்லேலூயா. நாம் தரித்து நிற்க வேண்டும். ஒரு இடத்த தரித்து நின்றாதான் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொன்ன? நில்லு, கலங்காத, பயப்படாத, யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக ஜெயிக்க வல்லவர். நீங்கள் 3 நாளாக கொள்ளை அடிக்க போகிறீங்க. எதை கொள்ளை அடிக்கிறதுன்னு தெரியாது, நல்லா சேர்த்து வைக்க போகிறீங்க. ஒன்றே ஒன்று, தரித்து நிற்க வேண்டும். நான் இனிமேல் நிற்பேங்க, நான் நின்று யோசிப்பேங்க, அவசரப்பட மாட்டேன் வாழ்க்கையில். இன்று நினச்சி பாருங்கள். அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிச்சு விடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்வார். இன்னொன்று காரியத்தை பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. யாத்திராகமம் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள். அப்புறம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களுக்கு எகிப்து இருக்குதா? எதிர்க்க எகிப்தின்ற வியாதி இருக்கிறதா? எகிப்தின்ற சத்துரு இருக்கிறதா? எகிப்தின்ற பாவம் இருக்கிறதா? அது நீங்கள் என்ன பண்ணணும்? நின்று. மோசே என்ன சொல்கிறாரு? நிற்கிறா. ஏன் திரும்ப நிற்க முடியுமாங்க?
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நிற்க முடியும்? இந்த பக்கம் என்ன வருது? சேனை, பார்வோன் சேனை என்ன பண்ணுற, குதிரை வேகமாக வந்து கொண்டிருக்குது, ஆபத்து. இப்படி போகலான்னு பார்த்தா கடலை தாண்டி போனால் மறிச்சிடுவோம், கடலில் போனால் முழுகிடுவோம். இப்படி போனால் ஆபத்து, இப்படி போனால் ஆபத்து. மோசே என்ன சொல்கிறாரு? நில்லுங்கன்றார். என்னப்பா மோசே உன்னை நம்பி வந்து நாங்கள் மோசம் போயிட்டோம்ப்பா, இல்லையா? அப்படித்தான் சொல்லுங்கப்பா, உன்னை நம்பி வந்தேன், நான் மோசம் போயிட்டேன். யாரை நம்பினாங்க? மோசே உன்னை நம்பி நடுவில் நிறுத்திட்டியாப்பா. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக. யோசனை பண்ணி பாருங்களேன். ஆனால் அவரோட நிலைமை எவ்வளோ மோசம் தெரியுங்களா? அவரை என்ன நிந்திச்சாங்க, அவரை திட்டினாங்க. கண்டிப்பாக நம்மளாம் தான் திட்டி தீர்த்திருப்போம். இந்த மனுஷனை நம்பி இப்படி தான் கணவர் அநேகர் சொல்கிறாங்க, உன்னை நம்பி இங்கே நடு தெருவில் நிற்க வச்சுட்டேன். அல்லேலூயா. என் நிறைய பேர் பிள்ளைய திட்டுவாங்க, இவனை நம்பி வந்து என்னை நடுத்தரத்தில் நிற்க வச்சுட்டு கழுத்தை ஐயோ போயிட்டான். அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி நிற்க வேண்டும்? அல்லேலூயா. அவர் மோசே யோசித்தார், நிதானிச்சார். இன்றைக்கு உங்களுக்கு காண்கிற எகிப்தில் இனி காண மாட்டீங்க. எகிப்தின் பாவம், கஷ்டம், துன்பம், வியாதி இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நில்லுங்க ஒரு நிமிஷம். எப்படி மோசே நாங்கள் நிற்க முடியும்? இப்படி திரும்பி பார்த்தா வருது. எப்படி சத்தம் கேட்கும் தெரியுங்களா? குதிரை சத்தம் எப்படி கேட்கணும்? அல்லேலூயா. பயங்கரமாக சத்தம் கேட்டு வருது. என்ன மோசே சத்தம் கேட்கலையா? எதிரிட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி கடலை தாண்டி போக முடியாது. மோசேவால் ஒன்றே ஒன்று அவருக்கு தெரிஞ்சது, தேவ சமூகத்தில் நிற்பேன், நான் திறப்பின் வாசலே நிற்கிறேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார், விடுதலை கொடுப்பார். அது கடலாக இருந்தாலும் பரி, இங்கே இருக்கிற ஜனங்களால் ஆபத்து வந்தாலும் சரி, நாம் தரித்து நின்றால் நமக்கு ஆபத்து நம்ம விட்டு கடந்து போகும். அவங்க நின்றாங்க. இந்த பக்கத்தில் ஆபத்துலேயும் மாட்டிக்கல, இந்த பக்கம் ஆபத்துலேயும் மாட்டிக்கல. நிற்க சொன்னார், நின்றார்கள், ஜெயிச்சார்கள். அல்லேலூயா. எப்படி ஜெயிச்சார்கள்? எந்த இடத்துல ஆபத்து இருக்கிறதோ அதுக்குள்ளே கடந்து போக வச்சார். ஏன்னா நிற்கணும், நிதானிக்கணும், யோசிக்கணும். அவசரப்பட்டு சிக்னலில் உங்களுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அதை மீறி நீ போனீன்னா டக்குன்னு இன்னொரு பைக் வந்துடும். அல்லேலூயா. நமக்கு ஆபத்து வந்துடும். அதனால தான் கரெக்டானபடி நமக்கு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ரூல்ஸை மதிக்கலைன்னா ரூல்ஸை நம்ம மதிக்கணும். அதுவும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் கவனிக்கணும். நான் சொல்லிடுவேன், வண்டியில் போனால் காரில் போனால் அது சிக்னல் போனோன்னு போங்க. நம்மளே மதிக்கல, நம்மளை பார்த்து அடுத்தவங்க செய்வாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு இடரலாக எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளே என்ன பண்ணுது, அந்நிய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கு. இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர் ஆண்டவரை அறிஞ்சவர்கள், இவர்கள் இப்படி இருப்பார்கள். அல்லேலூயா. இவர்களிடத்தில் என்ன வரும்? நல்ல வார்த்தை வரும், நல்ல வார்த்தை சொல்லுவார்கள் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளில் நின்று கவனித்து நிதானமாய் நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டுட்டு பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை சொல்லி கொடுத்துட்டா, குடும்பத்தை விட்டு பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டா யாருக்குங்க நஷ்டம், யாருக்கு கஷ்டம்? வரும், அழுதுன்னு தான் வரும், கண்ணீர் வடித்து தான் வரணும். சொல்லி புரிய வைங்க. அம்மா அவசரப்பட்டு வாழ்க்கை கெடுத்துக்காத. இது ஒன்று தான், ஆண்டவர் ஒருத்தர் தான், அவர்கிட்ட உன்னை எல்லாத்தையும் முறையிடு. குடும்பம் ஒன்று தான், கணவர் ஒன்று தான், வாழ்க்கை ஒன்று தான். அதை புரிய வைங்க, சொல்ல வைங்க. யோசிச்சு பாரு, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், தாங்கிக்க, கர்த்தர் கிருபை செய்வார். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. இப்போ நிறையா தாய்மார்கள் என்ன சொல்லி கொடுத்துறாங்களா, அவன் அடிக்கிறானா, வா வீட்டை விட்டு வந்துடு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உனக்கு கண்ணியாக இருக்கும், கடைசி வரைக்கும் நீ தான் பார்க்கணும், உனக்கு தான் பிரச்சனை. நல்லதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தொண்டு வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்போம். அல்லேலூயா. நின்று யோசித்து குடும்பத்தை நடத்துமா, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உன் கூட நிற்கிறார். யாரும் நிற்கல, நான் இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க மாட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு. ஆண்டவர் எப்போதும் கூட நிற்கிறவர், அவர் துணையாக இருக்கிறவர், அவர் துணையாக இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை ஆற்றுகிறவர், உன்னை தேற்றுகிறவர். அல்லேலூயா. நின்று நிதானித்து செயல்படும் போது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். இங்கே நின்னா பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, சந்தோஷமாய் அந்த ஆபத்திலிருந்து கடந்து போனார்கள். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்க்கலாம். சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19 எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நான் நீதிமானா இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
எப்படி விடுவிப்பாராம்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாத்திலும் நின்று விடுவிப்பாருங்க. நீங்கள் ஆண்டவரே நான் நல்லவன், நான் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இரக்கமாக இருக்கிறேன், அப்பா தினமும் வாசிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், இந்த சபைக்கு தான் வரேன், ஆனால் அவங்களுக்கு தான் என்ன வருமா? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக தான் இருக்கும். அது அநேகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் அதில் எல்லாவற்றிலும் யார் நின்று விடுவிப்பார்? கர்த்தர் நின்று விடுவிப்பார். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வேறு யாரும் நின்று விடுவிக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் வருவாங்க உங்களுக்காக பேச, அடுத்த நாள் எனக்கு வேலை இருக்குங்க, நான் வர முடியாதுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நின்று விடுவிக்கிறவர் கர்த்தர். இந்த நாளிலே நீதிமானுக்கு வர துன்பம் உங்களுக்கு இருக்கும், எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார். இன்று கடைசியாக ஒன்று பார்த்து முடிச்சிடலாம். எஸ்தர் 5:1. எஸ்தர் 5:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் மூன்றாம் நாளிலே ராஜவசனம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையிலே உட்முற்றத்தில் சாணத்துக்கு எதிராக வந்து நின்றாள். எல்லாருக்கும் தெரியும் எஸ்தர் ராஜாத்தியை பற்றி. எங்கே வந்து நிற்க வேண்டியதாகிடுச்சு அவளுக்கு? ராஜாவுடைய வர நாளாக அது. அன்னைக்கு அவள் வந்து நிற்கலாமா? நின்னா என்ன ஆகும்? மறிச்சிடுவா. அல்லேலூயா. அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துடுச்சு? அவங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சு. மொர்தெகாய், உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக போய் என்ன பண்ணுறா? ராஜா சமூகத்திலே நிற்கிறார். அவளுக்கு இன்னும் ராஜ கிரீடம் அங்கே நீட்ட விடவில்லை, அவளை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவள் அங்கே போவதுக்கு சூழ்நிலை வந்து விட்டது. ஒன்றே ஒன்று, எனக்காக நீங்கள் ஜெபிங்க, உபவாசிங்க. நானும் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் போகிறேன். அல்லேலூயா. சட்டத்தை மீறி எங்கே போய் நிற்க போகிறேன்? அல்லேலூயா. ராஜா முட்டை நிற்க போகிறேன். சட்டத்தை மீறி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கே அவள் வேற எதுனா பண்ணியிருந்தா அந்த மேன்மை கிடைத்திருக்காது, அந்த ஆபத்திலே அவளும் சிக்கியிருப்பாள். அல்லேலூயா. ஒன்று தேவ சமூகத்திலே வந்து முதலாவது தன்னை சரி பண்ணி கொண்டு தைரியமாக அங்கே நின்றாள். அல்லேலூயா. முதலாவது நமக்கு பிரச்சனை வந்துட்டா எங்கேயும் ஓடாதீங்க, வேறு எங்கேயும் போய் நிற்காதீங்க, தேவ சமூகத்தில் வந்து நில்லு. அதை தான் அவள் செய்தா எஸ்தர். அவள் எல்லாவற்றையும் அறிஞ்சா. இதெல்லாம் அவர் எப்படியோ வளர்த்தார், அவ்வளோதான். வளர்த்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டார். அவளுக்கு அந்த இடத்துல ராஜாவின் இடத்துல அரண்மனையில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. சட்டத்தை மீறினா மட்டும் ஆபத்துன்றது அவளுக்கு தெரியும். எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவளுக்கு ஆபத்து. அதையும் மீறி சட்டத்தை மீறி நிற்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே நிற்க வேண்டும்? தேவ சமூகத்திலே. முதலாவது அங்கே போய் நின்றார். தேவனிடத்தில் போராடி நின்று ஜெயிச்சு அங்கே போய் சாதா ஒரு மனிதரிடம் ராஜாவிடத்தில் போய் நின்று ஜெயிச்சாலா ஜெயிக்கலையா? தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டார். ஜனங்கள் அழியாதபடி காத்து கொண்டார். எங்கே நின்றார்? திறப்பின் வாசலிலே நின்றார். அங்கே மோசே ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்றார். உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் நிற்கணுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. அவசரப்படக்கூடாது. வாழ்க்கையில் அவசரப்பட்டுட்டு நின்ட்டோன்னா கடைசி வரைக்கும் ஐயோ அவசரப்பட்டுட்டுமே, ஐயோ ஒன்று நடக்காமல் போயிடுச்சு என்று வேதனை கண்ணீருமாய் மாறிவிடும். இந்த நாட்களிலே நிதானித்து நின்று செயல்படுவோன்னா வாழ்க்கையிலே இன்னும் உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த நாளிலே நாம் நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், நிற்க வேண்டும். அப்பா எனக்கு நிற்க பலன் தாருங்க, என் குடும்ப வாழ்க்கையிலே நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வருது தான், போராட்டங்கள் வருதான், நிந்தை வருது, அவமானம் வருது. எல்லாவற்றிலும் நில்லுங்க. ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். உடைய வாழ்க்கையில் நிற்க பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலா? எங்கேயோ நின்று நம் நாட்களை வீணடித்து கொண்டு இருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தர் இந்த நாளிலே மோசே திறப்பின் வாசலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நின்றது போல அல்ல யோசபாத் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே நின்று ஜெயிச்சது போல எஸ்தர் ராஜா தன்னுடைய ஜனங்களுக்காக நின்று ஜெயித்தது போல நாமும் இந்த நாளிலே நின்று தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நின்று நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை சொல்லி ஜெயிப்போம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனையா, துன்பமா, கஷ்டமா, கண்ணீரா, வியாதியா, கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார். எல்லாம் கரங்களை தட்டி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நின்று நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா போராட்டத்திலும் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா உங்களுக்கு செய்ய போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போம். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்த போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.